ஜீராசி சேனல் நேயர் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையிலான இந்த வாரம் எப்படிப்பட்ட அமைப்புகளில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படி இந்த வாரத்திலேருந்து ஒரு 4-5 வாரம் சூரியன் இங்கே ராசியிலே உச்சமாக இருக்கிறார். கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் வாரத்தில் திங்கட்கிழமை விட்டுட்டு அப்படியே செவ்வாய்க்கிழமையிலிருந்து உங்களுக்கு சந்திராசிரமம், அதாவது செவ்வாய்க்கிழமை கூட சந்திராசிரமம் கிடையாது, புதன்கிழமை வியாழக்கிழமை மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம். ஆனாலும் பரவாயில்ல, சந்திராசிரமத்தில் சோதனைகள் இருக்காது. செவ்வாய்க்கிழமை இரவு 8:27, அதாவது 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 8:27 புதன்கிழமை முழுக்க, வியாழக்கிழமை முழுக்க, வெள்ளிக்கிழமை காலையில் 8:21 வரைக்கும் சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. புதன்கிழமை வியாழக்கிழமை சந்திராஷ்டமம்ன்றதுனால கொஞ்சம் அப்படியே மனசு கொஞ்சம் அப்படியே டல்லாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஏன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை நீச்சமானாலும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் குரு பகவானும் அவரை பார்க்கிறார். அதனால சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆனால் வாரத்தில் முதல் நாள் திங்கட்கிழமை பௌர்ணமி சந்திரன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அற்புதமான நல்ல வாரங்க. பெரிய லெவலில் சோதனைகள் இருக்காது. ராசிநாதன் நீச்சமடைந்தாலும் கூட ராசியை அப்படியே பௌர்ணமி சந்திரன் பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. இந்த வாரம் முழுக்க 7, 8, 9 என்கின்ற அமைப்புகளில் இருக்கிறார். சந்திராசிரமம்லாம் பெரிய கெடுபலன்களை செய்யாது. என்ன அமைப்பு இருக்கும்? நண்பர்களால் ஏதேனும் ஒரு உதவிகள் இருக்கக்கூடிய தன்மை. அங்கே ராசிநாதன் வலுவில்லாத ஒரு நிலைமையினால கொஞ்சம் மனசு டல்லாக இருக்கிறவங்க, என்னடா இப்படி நடக்குது, ஒன்றுமே இழுத்தாலும் வரமாட்டேங்குதே என்கின்ற மாதிரியான ஒரு டல் அமைப்பில் இருப்பவர்களுக்கு கூட பரவாயில்ல, துடிப்பாக எதையும் செய்யலாம் என்கின்ற மாதிரியான தோற்றங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வாரமாக அந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 5ஆம் அதிபதியான அதிர்ஷ்டத்தை குறிப்பவரான சூரியன் ராசியிலேயே உச்சத்தை அடைந்திருப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடியது. ஆகவே எதிலும் ஒரு பூரணத்துவம், ஒரு அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில இறுதியில வெள்ளிக்கிழமை நைட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளும் சந்திராஷ்டமம். முதல் 5 நாட்கள் நல்லா இருக்கு. 6, 7, 8ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். வெள்ளிக்கிழமை அதாவது வாரத்தின் ஆரம்பத்திலேயே 6ஆம் இடத்துல பௌர்ணமி அமைப்புள்ள சந்திரன் இருப்பது ஒரு யோகத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. 4ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் அவர் மறைகிறார் என்பதும் ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்காதுங்க. செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற மாதிரி வருமானங்கள் தான் இருக்கும். 4ஆம் அதிபதி உச்சத்தில் இருப்பதால் அம்மாவோடு கருத்து வேற்றுமைகள் கொண்டிருந்தவர்கள், அம்மாவால மன கஷ்டம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ற மாதிரியான இருந்தவங்க, தாயுடைய சொத்துக்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், அம்மாவுடைய சீதனம், தாய் விட்டு சீதனம் வராதவர்கள், இது எல்லாருக்குமே இந்த சித்திரை மாதம் முழுவதுமே நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை 2 நாளுமே கடன் நோய் தொல்லைகள் இருக்காது. எதிரிகளை ஜெயிக்க முடியும். உங்களை தேவையில்லாமல் எதிர்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சரி, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளும் சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை காலையில் 8:21 சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 8:21 ஆரம்பிக்கின்ற சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு தான் முடியுது. சந்திராஷ்டமத்தில் ஏதாவது கஷ்டங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவின் வீட்டில் அப்பதான் பௌர்ணமியை விட்டு விலகின அமைப்பில் இருக்கிறார். சந்திராஷ்டமத்தில் கூட பெரிய கஷ்டங்கள்லாம் வராதுங்க. ராசிநாதன் பரிவர்த்தனை அமைப்புகளில் இருப்பது, ராசியில் அங்கே இவர் வலுவாக இருப்பது, குரு வலுவாக இருப்பது, மிக மிக முக்கியமாக 3ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது கொஞ்சம் மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அந்த வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்காது. ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நல்லதொரு நாளாகவே, நல்லதொரு வாரமாகவே அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு பளிச்சுன்னு முடிவெடுக்கக்கூடிய நல்ல அமைப்புகள்லாம் உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஒரு உற்சாகமாகவே இருப்பீங்க. பெரிய அளவில் கடன் தொல்லைகள் இல்லாத நல்ல வாரம் இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 5, 6, 7 என்கின்ற 3 நல்ல இடங்கள்ல சந்திரன் அப்படியே பௌர்ணமியிலிருந்து விலகி போய் கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வாரத்தின் கடைசியில வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளுமே குருவின் வீட்டிலிருந்து சந்திரன் பார்க்கிறார். சிறப்பான ஒரு வாரம். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வார கடைசியில கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவுகள், ஆண் பெண் உறவுகள் மிகச் சிறப்பாக இருக்கும். அற்புதமான ஒரு நல்ல வாரம். ராசிநாதன் நீச்ச பங்கத்தில் அடைஞ்சிருக்கிறார். பரவாயில்ல, ராசிக்கு எதிரியான செவ்வாய் நீச்சத்திலேயே இருப்பது மிகப்பெரிய அமைப்பு. ஆகவே ராசிநாதன் நீச்ச பங்கத்தில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. மே மாதம் 7ஆம் தேதி மாறிடுறார். இன்னும் ஒரு 10-15 நாள் தான். ஏப்ரல் 14 வந்துருச்சு.
இன்னொரு 3 வாரத்தில் ராசிநாதன் அப்படியே வெளியே வரப்போகிறார். 3ஆம் அதிபதியாகிய முயற்சிகளை குறிக்கக்கூடிய தைரியத்தை குறிக்கக்கூடிய சூரியன் இப்போது 11ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பது இன்னும் இந்த மாசம் முழுவதும் 4 வாரத்துக்கு உச்சமாக இருக்க போகிறது. முயற்சிகள் எல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலிக்கும் என்பதை காட்டுகிறது. நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். அண்ணன் அக்கால் உறவுகள் சிறப்பாக இருக்கும். அப்பா கிட்ட ஏதாவது ஒரு வேதனைப்பட்டவர்கள், அப்பா இது இப்படி பண்ண மாட்டேன்றார், அப்படி பண்ண மாட்டேன்றார், இது வாங்கி கொடுக்க மாட்டேன்றார், அது வாங்கி கொடுக்க மாட்டேன்றார் என்கின்ற கவலைகள் இருந்தவர்கள், அப்பாவுடைய உடல் நலத்தை பற்றி கவலைகள் இருந்தவங்க, அல்லது அப்பா அண்ணனுக்கு அக்காவுக்கு தங்கச்சிக்கு தம்பிக்கு இது செய்யறாரு எனக்கு செய்ய மாட்டேன்றார் என்கின்ற மாதிரியான தந்தையோடு கொண்டிருந்த முரண்பாடு அமைப்புகள் எல்லாமே இந்த சித்திரை மாசத்துல கண்டிப்பாக விலகும். தந்தையால் லாபம் என்கின்ற அமைப்பு, மிக முக்கியமாக அரசு வேலைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது நடக்க போதுங்க. பொதுவாக மிதுன ராசிக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லைங்க. அஷ்டமச்சனியில் பட்ட கஷ்டங்கள்லாம் பெரிய கஷ்டங்கள், அதெல்லாம் இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு இருக்காது. அதனால இந்த வாரத்தில் சந்திராசிரமம் இல்லாதனாலும் வாரத்தின் 3 நாட்கள் ஓரளவுக்கு ஒளிபொருந்திய சந்திரன் ராசியை பார்ப்பதாலும் நட்புகளின் மூலமாக, காதலின் மூலமாக, கணவன் மனைவி மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே, இயல்பான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வாரத்தின் ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துல பௌர்ணமி நிலைமையில் இருக்கிறார். பௌர்ணமி சந்திரன் அருமையான அமைப்பு. சோதனையெல்லாம் தீர்ந்துருச்சு, பட்ட அடியெல்லாம் விலகிடுச்சு. கொஞ்சம் வலி இருக்கத்தான் செய்யுது. ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம் தான். ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னும் அஷ்டமச்சனி விலகிய ஃபீலிங் வரலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா உங்க பாதத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியே போய்கிட்டு இருக்கிறார். இந்த ஆயில்யம் 3-4 பாதங்களை தவிர்த்து மற்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே ரிலீஃப் ஆன மாதிரியான ஒரு தோற்றம், ரிலீஃப் ஆன மாதிரியான ஒரு மன நிம்மதி வந்துகிட்டே இருக்கு. இப்ப ராசிநாதன் வலுவா இருக்கிறாரு. இந்த வாரம் முழுவதும் 4, 5, 6ஆம் இடத்தில் இருக்கிறாரு. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது தடைப்பட்ட கல்விகள் நன்றாக இருக்கும். வீடு வாகன சுகம் நன்றாக இருக்கும். எப்பன்னா திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அருமையான நல்ல அமைப்பு. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மா சார்ந்த விஷயங்கள், சுகம் சார்ந்த விஷயங்கள், ஒரு சின்ன பயணம் இருக்கும். இது வரைக்கும் எதை சாதிக்க முடியலன்னு ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் நல்லா சாதிக்க முடியும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாட்களே அவர் நீச்சத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் ஒரு மாதிரி ஒளித்தன்மையோடு இருக்கிறார். அதிர்ஷ்டம் இதுவரைக்கும் செயல்படவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய், புதன், வியாழக்கிழமை ஆகிய இந்த 3 நாட்களும் அதிர்ஷ்டமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல பேரை கெடுத்தீங்களோ அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த பேர் திரும்ப வரக்கூடிய, என்னடா அது நமக்கு கூட கொஞ்சம் நல்லது நடக்குதே என்பது மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வாரத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களும் அவர் 6ஆம் இடத்திலேயே வலுவாக இருக்கிறார். 6ஆம் இடத்துல சந்திரன் 3, 6, 7, 10, 11ஆம் இடங்களில் வரும் பொழுது நல்ல பலன்களை செய்வார். கொஞ்சம் பயணங்கள் இருக்கும், கொஞ்சம் செலவுகள் இருக்கும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாட்களும் அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப டிராவல் போகிறது. அந்த டிராவல் போறதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதை விட முக்கியமாக செலவு செய்தாலும் அந்த செலவு செய்யறதுக்கு கடன் வாங்க தேவையில்லாமல் வருமானம் வரக்கூடிய அமைப்பு என கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. கஷ்டங்கள் எல்லாம் விலகிய நல்ல வாரங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு அட்டகாசம். சூரியன் உச்சமா இருக்கிறார். இந்த அஷ்டமச்சனி கதையெல்லாம் விட்டுருங்க. அப்படியே மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய ராகுகேது பேச்சிலிருந்து இந்த அஷ்டமச்சனி வேலையே செய்யாது. உங்களுக்கு அஷ்டமச்சனி வேலை செய்யறது முதல்ல ஒரு 40 நாள், பின்னாடி ஒரு 3 மாசம், அவ்வளவுதான். இடையில ஒரு 1.5 வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்கும். கோச்சார வேதையின் அடிப்படையில் அஷ்டமச்சனி சிம்மராசிக்கு இல்லவே இல்லை. இந்த மாசம் ஒரு 4 மாசம் 4 வாரம் சித்திரை மாசம் முழுவதும் உங்களுடைய சூரியன் வலுவாக இருக்கிறார். சூரியனுக்கு சனி பார்வை இல்லை. சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் மட்டுமே நீச்சம் என்பது ஒரு நிலையில மைனஸ் தான். இருந்தாலும் ராசிநாதன் உச்சமடையும் போது தைரியம் நல்லா இருக்கும், நல்ல சிந்தனைகள் வரும், மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். எது எப்படி என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தன்மைகள், பண்புகள் எல்லாமே அட்டகாசமா இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த நேரத்தில் சந்திரனுடைய இயக்கங்கள் எப்படி இருக்குது? 3, 4, 5 என்ற இடங்கள்ல இருக்குது. இந்த 3, 4, 5 இடங்கள்ல அவர் குருவின் பார்வையில் வர்றாரு. தானே சுக்கிரனுடைய வீட்டில் ஒளித்தன்மையோடு பௌர்ணமி அமைப்புகள் இருக்கிறார். ஆகவே முயற்சிகள் பலிக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் உதவி செய்யாதவர்கள் தேடி வந்து உதவி செய்வார்கள். நீங்களே அடுத்தவர்களுடைய உதவிகள் தேவையில்லை என்கின்ற அளவிற்கு நன்றாக இருப்பீர்கள். 5ஆம் இடத்திற்கு அவர் போகும்போது புத்திரர்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகளை விளக்குவார். புத்திரர்கள், கல்யாணம் ஆகாத இளம் வாலிபர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. உங்க முயற்சிகளுக்கு ஏற்றார் போல ஒரு நிலையில அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக செயல்படும். ஆகவே
பெரிய கஷ்டங்கள் பெரிய சோகங்கள் எதுவும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடையாது. ராசிநாதன் உச்சத்தில் இருப்பது என்பது உண்மையில் ஒரு கிஃப்டான ஒரு அமைப்பு எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும். 8ல் சனி இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் பற்றி கவலையே பட வேண்டாம். இந்த மே மாதம் வந்தவொடனே 7ஆம் இடத்துல ராகு வந்துட போறாரு. சனி 8ல் இருந்தாலும் குருவோட வீட்டில் இருக்க போறாரு. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. சிம்மத்திற்கு நல்ல வாரம். உண்மையிலேயே ராசிநாதன் உச்சமாக இருக்கக்கூடியது. சித்திரை மாதம் எப்பவுமே சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்காது. நல்லா இருக்க போறீங்க. எல்லாம் நல்ல அருமையான வாரமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீட்டில் போய் 12ஆம் அதிபதி உச்சத்தை அடைந்திருக்கிறார். 8, 12ஆம் இடங்கள் இப்போது வாரத்தின் ஆரம்பத்திலேயே சுபத்துவமாக சூரியனை குருவாகிற பௌர்ணமி யோகம் வேற திங்கட்கிழமையே அமையுது. அப்ப என்ன நடக்கும்? பயணங்களின் மூலமாக நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகள் ஒரு 4 வாரத்துக்கு கை கொடுக்கும். ஆனாலும் என்ன, டைவர்ட் ஆவீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். ஏன்னா ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார். இதோ என்ற அமைப்புகள் மே மாதம் 7ஆம் தேதி விலகுது. இன்னும் ஒரு 20 நாள் உங்களுடைய ராசிநாதன் நீச்சபங்கம் என்கின்ற அமைப்பில் இருப்பார். கடவுள் கன்னிராசிக்காரர்களை எப்படிலாம் காப்பாற்றுறார் பாருங்க. அதாவது நீச்சம் மட்டும் இருந்து ராகுவோட சேர்ந்து சனியோட சேர்ந்திருந்ததுன்னா தொலைஞ்சிங்க. நல்ல வேலையாக உச்ச சுக்கிரன் அங்கே இருப்பதால் அப்படி ஒன்று பெரிய அளவில் இல்லை. கொஞ்சம் அடி விழுந்தாலும் அடி விழாத மாதிரி அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படியே நடிக்கிற மாதிரியான சில விஷயங்களை கொடுத்துருக்கிறாரு. கடவுள் உண்மையிலேயே கன்னிராசிக்காரர்களை காப்பாற்றுகிறார் என்பதுதான் உண்மை. வாரத்தின் ஆரம்பத்தில் 2ஆம் இடத்திலையும் அடுத்து 3ஆம் இடத்திலையும் அடுத்து 4ஆம் இடத்திலையும் சந்திரனுடைய இயக்கங்கள் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, அதாவது திங்கக்கிழமை சொல்றேன், திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை ஒரு 10-11 மணி வரைக்குமே பணம் வரக்கூடிய சூழல்கள்லாம் நல்லா இருக்கு. எந்தெந்த இடத்துல இருந்து பணம் வரும், எந்த தொழில்களின் மூலமாக பணம் வரும் என்கின்ற அமைப்புகள் அப்படியே உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான வாரமாகவே இந்த வாரம் இருக்குதுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் கிடையாதுங்க. என்ன ஒன்று, ராசியை உச்ச சுக்கிரன் பார்ப்பது, சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்புகளில் இருப்பது, குரு 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்ப்பது என்பது ஒரு யோகமான ஒரு நல்ல அமைப்பு தான். கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய அமைப்புகள் இல்லை. ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். 8, 12ஆம் இடங்கள் சில நேரம் இப்படி இருக்கும் பொழுது 12ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கும்போது பேராச அமைப்புகள் வரும். கரெக்டாக கால்குலேட் போடுங்க. சில நேரங்களில் இப்போ ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைன் இந்த மாதிரியான விஷயங்கள், ஆன்லைன் ரம்மிலாம் இப்போ போகாதீங்க. உண்மையை சொல்லப்போனால் உங்கள் அதிர்ஷ்டத்தை ஆன்லைன் ரம்மியில் சோதிச்சிடாதீங்க. அந்த ஆன்லைன் ரம்மி என்பது எப்போவுமே விளையாடுறவங்க தோக்கிறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு ஆப் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய அதிர்ஷ்டத்தை சோதிக்கணும்னா இயல்பான நல்ல விளையாட்டுகள், நல்ல அமைப்புகளில் தான். ஆனால் இந்த மாதிரியான சில நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால இந்த ஆன்லைன் ரம்மி கம்மின்னு போயிடாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு நல்லா பாருங்கள். அதில் ஒரு டக்குன்னு ஒரு மாதிரியான அமைப்புகள் அதன் மூலமாக கொஞ்சம் லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய ஒரு நல்ல வாரமாகத்தான் இந்த வாரம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு யோக நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாரம். வாரத்தின் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா அருமையான அமைப்புல சந்திரன் உங்க ராசியிலே உட்கார்ந்திருக்கிறார். 11ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் அமைந்திருப்பது என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. என்ன கொடுப்பினை? அற்புதமா மனைவி கணவன் மூலமாக நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எல்லா நிலைமைகளையும் ஒரு வாழ்க்கை துணை மூலமாக லாபம், மாமன் மச்சான் மூலமாக ஏதாவது ஒரு பணம் வரணும், அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு மாமன் மச்சான் வகைரா, பெண்வழி வகைரால கொஞ்சம் நல்லவைகள் இந்த மாசம் முழுவதுமே நடக்கும். வாழ்க்கை துணை, மனைவிக்கு வேலை கிடைக்கல, கணவனுக்கு வேலை கிடைக்கல, அவங்களால கொஞ்சம் கஷ்டம், இந்த மாதிரி இருந்த விஷயங்கள்லாம் இந்த வாரத்திலேயே அப்படியே விலகும். ஒரு 4 வாரத்துக்கு நல்லா இருக்கும். மனைவி பேர்ல தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகிறது. பெரிய அளவில் சோகங்கள் எதுவும் இருக்காது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே ராசியிலேயே சந்திரன் இருப்பது, அப்புறம் 2, 3ஆம் இடங்கள்ல இருப்பது, கடைசியில 3ஆம் இடத்துல வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை இருக்க போகிறார். அந்த அமைப்புகளை அப்படியே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சிறப்பான அமைப்பு. என்ன, தம்பி தங்கைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் விலகும். இது வரைக்குமே ஒருத்தரை போய் பார்த்து சந்திச்சு அவரை போய் நம்ம பிரச்சனையை சொல்ல முடியல, மனுஷனை போய் காலையில போனா பிடிக்க முடியல, நைட்டு போனா பிடிக்க முடியல, மத்தியானம் போனா அப்ப எப்பதான் அந்த மனுஷனை பிடிக்கிறது என்கின்ற மாதிரியாக இருந்த அமைப்புகள் இந்த வாரமே ஒரு திடீர் சந்திப்பு, அவரே தேடி வரக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக நம்மளுடைய விஷயங்களை அவருக்கு சொல்லி எடுத்து சொல்லி நல்லவைகளை அப்படியே பரிமாறிக்கொள்ளக்கூடிய அமைப்பு என துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு நல்ல செட் ஆகக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது இந்த அற்புதமான வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி சூப்பரா அப்படியே உச்சத்தில் இருக்கிறார். 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் கூட சூரியன் 6ஆம் இடத்துல இருப்பது அருமையான ஒரு யோக அமைப்பு. ஆக என்ன, கொஞ்சம் பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆனா அந்த பர்சனல் லைஃப்ல ஒரு மாதிரியாக இருக்கிறத நீங்க டக்குன்னு தொழில் ரீதியா மறக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்குதுங்க. ஒரு 4 வாரத்துல சூரியன் உச்சமாக இருக்கிற வாரத்துல இந்த சம்பள உயர்வு கிடைக்கும்.
இதை விட முக்கியமாக ப்ரொமோஷன் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் கேட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த டிரான்ஸ்ஃபர் கேட்குற அமைப்புகள்லாம் உண்டு. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஜூன் மாதம் முதல் வாரம் வரைக்கும் இப்படியே இருந்தாலும் கூட மற்ற விஷயங்கள் மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் கை கொடுக்குற நிலைமையில் இருக்கிறதுனால சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வேலை தொழில் முன்னேற்றங்களின் மூலமாக மறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் இருக்குது. வாரத்தின் ஆரம்பத்தில், அதாவது செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 3 நாளுமே குருவின் பார்வையில் பாக்கியாதிபதியும் இருக்கிறார், சூரியனும் சந்திரனும். வார ஆரம்பமே தர்மகர்மாதிபதி யோகத்தோடு ஆரம்பிக்கிறது. 9, 10 கூடியவர்கள் ஒன்றாக பார்க்கக்கூடிய தன்மை. வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். தைரியமாக வேலைகளே போச்சுன்னா கூட கவலைப்படாதீங்க, அதை விட இருக்கிற நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மாற்றங்கள் உண்டு. தொழிலை புதுசாக ஆரம்பிக்கலாம், கிளைகள் திறக்கலாம், பணம் வரக்கூடிய வழிகள் கொஞ்சம் நல்ல விதமாகவே அடையாளம் காட்டப்படும். ஆகவே பெரிய அளவில் ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஏதாவது செஞ்சால் கூட அப்படிலாம் ஒன்றும் தோற்று போயிட மாட்டீங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் 5ஆம் இடத்து சனிலாம் கெடுபலன்களை செய்ய மாட்டார். ஆகவே கொஞ்சம் ஓரளவிற்கு நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு நற்பலன்கள் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. மனசு தான் கொஞ்சம் லேசா பயந்தார் போலவே இருக்கும், ஒரு கலக்கத்திலேயே இருக்கும். என்ன காரணம்? ராசிநாதன் அங்கே 9ஆம் இடத்துல நீச்சத்தில் இருக்கிறார். அவர் நீச்சனுடைய வீட்டில் சூரியன் இருந்தாலும் கூட ராசிநாதன் ஒரு நிலையில நீச்சத்தில் இருக்கிறது என்பது ஒரு மாதிரியான மனக்கலக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். என்னதான் இருந்தாலும் சொன்னாலும் எங்க நம்ப முடியுது, ஒன்றும் சரியா நடக்கலையேன்ற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க, விருச்சிக ராசிக்கு கெடுதல் இல்லாத நல்ல வாரம் இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பாக்கியாதிபதியாகிய சூரியன் 5ஆம் இடத்துல உச்சனாகி 5, 9ஆம் இடங்கள் திரிகோண பாவங்கள் வலுவாக இருக்கக்கூடிய தன்மை. வாரத்தின் ஆரம்பத்திலேயே 11ஆம் இடத்திலையும் 12ஆம் இடத்திலையும் 1ஆம் இடத்திலையும் சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய தன்மை. 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதுவும் பௌர்ணமி சந்திரனாக அவர் இருக்கிறார். அதற்கடுத்து 12ஆம் இடத்துல அவர் வரும்போது உங்க ராசிநாதனாகிய குருவின் பார்வையில வந்துடுறார். இன்னும் கொஞ்ச நாள் தான், கரெக்டா 1 மாசத்துல நடக்கக்கூடிய குரு பயிற்சியில உங்க ராசியை குரு பார்க்க போகிறார். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு 4 வாரங்களில் நன்மைகள் ஆரம்பிக்க போகின்றன. அந்த இருக்கக்கூடிய இந்த 4 வாரங்களும் பாக்கியாதிபதி உச்சமாக இருப்பதால் இந்த நல்லது நடக்கிறதுக்கான ஸ்டெப், பேஸ்மெண்ட், ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம் போன்றவைகள் இப்போது இந்த 4 வாரத்தில் நடக்கும். கவலைப்படாதீங்க, பாக்கியங்கள் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான உறுதிகள், நிச்சயார்த்தம் போன்ற அமைப்புகள், புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு தன்மை, அல்லது ஏதேனும் ஒரு நிலையில புனிதமான கருவுறுதல் நிகழ்வுகள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இதுவரைக்குமே எந்தெந்த விஷயத்துல டிஸ்டர்ப் ஆனீங்களோ, வயதிற்கேற்றார் போல என்ன கிடைக்கல, கடன் இருக்கு, நோய் இருக்கு, வருமானம் இல்லை, தொழில் நல்லா இல்ல, வேலை நல்லா இல்ல, பொண்டாட்டி உடம்பு நல்லா இல்ல, புருஷன் உடம்பு நல்லா இல்ல, இங்கே பிரச்சனை இருக்கு, அங்கே பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் 4 வாரங்கள்ல அப்படியே படிப்படியாக மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பெரிய அளவுல சோதனைகள் நிச்சயமாக இருக்காது. அதுவும் வாரத்தின் இறுதியில ராசியிலேயே சந்திரன் அமரப் போகிறார். மிக முக்கியமாக 12ஆம் இடத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 2-3 நாள் இருக்கிறார் இல்லையா, இந்த அமைப்பு ஒரு நல்ல அமைப்புங்க. என்ன அமைப்பு? பயணங்களின் மூலமாக நன்மைகள், வீட்டிற்கு பொருள் வாங்கக்கூடிய தன்மைகள், வீட்டு பொருள், மனைவிக்கோ கணவனுக்கோ ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டிற்கு தேவையான சில விஷயங்களை ஒரு செலவு பண்ணி கூட ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன், டிவி வாங்கினேன், ஃபேன் வாங்கினேன், இது வாங்கினேன், அவரவருடைய சக்திக்கு ஏற்றார் போல வீட்டிற்கு தேவையான நற்பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 10, 11, 12ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். இந்த சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருப்பது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். அதை விட மேலாக 7ஆம் இடத்திலிருந்து ராசியை செவ்வாய் பார்த்து கொண்டிருந்தாலும் கூட செவ்வாயின் வீட்டில் அட்டமாதிபதி 4ஆம் இடத்துல உச்சனாகிறார். அட்டமாதிபதி உச்சனாகிறது என்பது இந்த 4 வாரமும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சிலவற்றை கொடுக்கக்கூடிய தன்மை. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் இப்போது இருக்காது. இப்போ தான் 7.5 சனி விலகிடுச்சு. அது சும்மா சோதனை வந்துக்கிட்டே இருந்தால் என்ன, அதே நேரத்தில் 7.5 சனி விலகிட்டா அப்படியே உடனே நல்லது நடக்கும். அப்படியே மாட மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாம் BMW கார்லையும் ரோல்ஸ் ராய்ஸ்லையும் போகும்லாம் கணக்கை வச்சுக்க கூடாது. மெதுவாக தான் நல்லது நடக்கும். 3ஆம் இடத்துல போய் உங்களுடைய அத்தனை யோகர்களும் போய் ராகுவோட சேர்ந்து ஒரு மாதிரி பஸ்பமாய் போய் கிடக்கிறாங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம், சனி ராகுவோட சேர்க்கை என்று அந்த ராகுவின் விலகு மே மாதம் 18ஆம் தேதி தான் அந்த ராகு விலகுறார். அந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு விலகுனதிலிருந்தே மகர ராசிக்காரர்களுக்கு கிரகண தோஷம் விலகி படிப்படியான முன்னேற்றங்கள். என்னையா நாளை தள்ளிக்கிட்டே போறீங்க அப்படின்னு பார்த்தா கிரகங்கள் மெதுவாகத்தான் செயல்படும். உண்மையிலேயே அதிர்ஷ்டம் இருக்கிறதுக்கு ஒரு நொடி போரும்.
100 கோடி ரூபாய் ஒருத்தனுக்கு லாட்டரி டிக்கெட் அடிக்குதுன்னா 10 வருஷமா அப்படியே குழுக்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுல ஒரு செகண்ட்ல அந்த மிஷினை குழுங்குறதுல தான் குலுக்கி வந்து நிக்கிறதுல தான் 100 கோடி ரூபாய் ஒருத்தனுக்கு நடக்குது. ஆக இனிமே கஷ்டங்கள் தீர்ந்து மகர ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நன்மைகள் வரும். ஆனா கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். மே மாதம் 18ஆம் தேதி ஒரு விலகல், அப்படியே மே மாதம் 14ஆம் தேதி ஒரு விலகல். மெதுமெதுவாக உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற அமைப்பை பொறுத்து அப்படியே படிப்படியாக நன்மைகள் நடக்கும். ஆனா ஒன்னும் உறுதியா சொல்லுவேன், கடந்த காலத்தில் இருந்த சோதனைகள் இனிமே மகர ராசிக்காரர்களுக்கு வரவே வராது. அஷ்டமச்சனி என்கின்ற இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு வந்து அஷ்டமச்சனி வருது பாருங்க, அப்பதான் கொஞ்சம் சோதனைகள் வரும். ஆகவே நன்மைகளை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இனிய வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனுடைய இயக்கம் 9, 10, 11ஆம் இடங்கள்ல இருக்குது. வாரத்தின் கடைசியில வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளும் அவர் வந்து 11ஆம் இடத்துல அற்புதமான ஒரு அமைப்பில் இருக்கிறார். 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும்போது கடன், நோய் தொல்லைகள் போன்றவைகள் அப்படியே விலக வேண்டும். எதிரியும் நண்பனாகக்கூடிய நாட்கள் அது. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளும் உங்களுக்கு எதிரிகள் கூட நண்பனாக மாறக்கூடிய அமைப்பு. கடந்த 2 வருஷமா யார் யாரெல்லாம் உதவலையோ அவங்கெல்லாம் உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு. இன்னும் ஒன்னையும் சொல்லிடுவேன், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதம் 2ஆம் பாதம் ஆகிய இந்த 2 பாதக்காரர்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் தீராமல் தான் இருக்கின்றன. அவங்க எல்லாமே கொஞ்சம் ஒரு கடுமையான ஒரு அமைப்பை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு கூட இந்த ஜூன், ஜூலையிலிருந்து அப்படியே பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே இல்லாமல் போயிடும். ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. படிப்படியாக முன்னேற்றங்கள் வரும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மெதுமெதுவான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகிவிட்ட அமைப்பும் ஒரு நல்ல நிலைமையான ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்துல இருக்கிறது வெற்றியை கொடுக்கும். இதுவரைக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் தோத்துட்டீங்களோ அதெல்லாம் வெற்றியை கொடுக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த 10ஆம் இடத்துல இருக்கும்போது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ஏதேது ஒரு நிலைமையில வேலையில இருந்து வந்து இது வரைக்கும் ஸ்ட்ரெஸ், வேலையே இல்லாமல் இருந்து வந்தவர்கள் அவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழல், கல்வி நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, வீட்டில் அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்புன்னு கொஞ்சம் மாற்றங்களை கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக எதிர்பார்ப்பீங்க. 10ஆம் இடம் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சிறந்த மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போதிருந்து மெதுமெதுவாக ஆரம்பிக்கின்றன. மறுபடியும் சொல்றேங்க, ஒவ்வொரு வாரமும் இப்படித்தாங்க சொல்றீங்க, கடத்துறீங்க அப்படின்னு பார்த்தா கெட்டதும் டக்குன்னு நடக்கும், நல்லது மெதுவாக தான் நடக்கும். மன அழுத்தம் இப்போது தீர்ந்து விட்ட சதய நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே தூரத்தில் ஒளி தெரிகிறது பார் என்கின்ற அமைப்பில் ஏதேனும் நல்லவைகள் தெரிய ஆரம்பிக்கின்ற சிறப்பு யோக வாரம் இந்த வாரம். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே உங்களுக்கு சந்திராஷ்டமம். உண்மையை சொல்ல போனா மீனராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில 7:30 மணில இருந்தே அப்படியே வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு 8:27 வரைக்கும் சந்திராஷ்டமம். திங்கக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 7:30 மணி 7:39 ஆரம்பிக்கிற அந்த சந்திராஷ்டமம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நைட்டு 8:27 வரைக்கும், ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய அந்த 3 நாட்களும் சந்திராஷ்டமம். ஆக வாரத்தின் ஆரம்பமே திங்கள், செவ்வாய் அமர்ந்து சந்திராஷ்டமமாக இருக்கிறது. சந்திராஷ்டமம் இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல, பௌர்ணமி அமைப்புல கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறார். சந்திராஷ்டமமும் பெரிய ஒரு அளவில் கெடுதல்கள்லாம் செய்யாது. சுப சந்திராஷ்டமமாகவே இந்த சந்திராஷ்டமம் அமைந்திருக்கிறது. பௌர்ணமி சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்மை ஒரு நிலைமையில நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இப்போது இருக்காது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன், வியாழன்ல அவர் 9ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். அதற்கப்புறம் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இதெல்லாம் வந்து 9, 10ஆம் இடங்கள்ல சந்திரன் வலுவாக குருவின் பார்வை, குருவின் வீடு என்கின்ற அமைப்பில் இருப்பது சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த குறைகள் விலகக்கூடிய தன்மையை காட்டுகிறது. தகப்பன் மேல, தாய் பேர்ல கொஞ்சம் வருத்தங்கள் இருப்பவர்கள் அல்லது வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்கள்ல இருந்து தாய்நாட்டிற்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்ப சர்வ நிச்சயமா இருக்குதுங்க. எதை பத்தியும் ஒன்னும் பெருசா ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ஆகவே கொஞ்சம் மீனராசிக்காரர்களுக்கு முதல்ல வாரத்தின் ஆரம்பத்துல ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய 3 நாட்கள்ல ஏதேனும் ஒரு நிலையில சூழ்நிலை நன்றாக இல்லாதது போல தெரிந்தாலும் கூட அதன் பிறகு வரக்கூடிய புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள், சனி, ஞாயிறு ஆகிய அந்த 4-5 நாட்கள்ல பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாம ஒரு இனிமையான, ஒரு எதற்கும் இசைவான ஒரு அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு சுலபமான நல்ல வாரமாகவே அமைந்திருக்குங்க அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்.